வாழ்க்கை எனக்கு நிறைய பாடங்கள் சொல்லி கொடுத்தது. இதையெல்லாம் ஸ்கூல் காலேஜ்னு எதுவுமே எனக்கு சொல்லி கொடுக்கல. ஏன் புத்தகங்கள் கூட எனக்கு சொல்லி கொடுக்கல. இங்கே யார் எனக்காக இருக்கிறாங்க, யார் எனக்காக இல்லைங்கிறத தாண்டி இங்கே யாருமே எனக்காக இல்லைங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. என்னோடய சூழ்நிலை நினச்சா சில நேரங்களில் சாப்பிடக்கூட முடியறதில்ல. சொந்த பந்தங்க, நட்புன்னு எல்லாமே ஒரு கட்டத்தில் அவங்கவுங்க சுயநலத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய மனநிலைக்கு போயிடுறாங்க. ஸோ அவங்களையெல்லாம் ஏன் எனக்கு உண்மையானவங்கன்னு நம்பணும்? இதையெல்லாம் புரிஞ்சுக்கவே என் வாழ்க்கையில் பாதி நான் இழந்துட்டேன். ஆனால் மனுஷங்களை தவிர மற்ற உயிர்கள் தான் உண்மையான அன்பான வாழ்க்கை வாழுதுங்க. எதுவும் எதுக்கிட்டும் பொய்யாகவும் இருக்கிறதில்ல, எதுவும் எதையும் ஏமாத்துறதும் இல்லை. அன்பு அது மனிதர்களை தவிர மற்ற உயிர்கள்கிட்ட தான் அது உண்மையாகவே உயிர் வாழுது. சாதாரணமாகவே ஒருத்தருக்குள்ளே எத்தனையோ நினைவுகள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதுவே என்னோடய உச்சகட்ட மனநிலையில் எனக்கு நிம்மதி கொடுத்த அத்தனை நினைவுகளுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா இவ்வளவு தூரம் என்னை உயிர் வாழ வச்சதே அதுக்குதான். நினைவுகளுக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு நான் ஒரு நாளும் நினச்சி கூட பார்த்ததில்லை. பெத்தவங்க இது வெறும் வார்த்தை இல்லை, ஒரு குழந்தையோட அடையாளம், வாழ்க்கை பாதை, எல்லாமே. அவங்க சரியா இல்லைன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை பாதையே இருண்டு போயிடும். இந்த உலகத்தில் எதுவுமே உண்மை இல்லைதான், ஆனால் மனசு வலிக்குது. அப்போ என்னோடய உண்மையான உருக்கமான இந்த வாழ்க்கையை யாருக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற பதில் கிடைக்க மாட்டேங்குதே. வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களுக்கும் சாகிறதுங்கிறது ஒரு முடிவில்லையே. வாழ்ந்து தான் பார்ப்போமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, எனக்கு நான் இருக்கிறேன். அப்புறம் கவலைப்படணும்.